بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله الطيبين وصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லுவார். எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இறப்பு என்பது நிச்சயம். பிறப்பு என்றிருந்தால் இறப்பு என்பது கண்டிப்பா இருக்கும். அது சிலருக்கு சீக்கிரம் நடக்கும், சிலருக்கு தாமதம் நடக்கும், சிலருக்கு முதுமையில் நடக்கும், சிலருக்கு குழந்தை பாக்கியத்தில் நடக்கும், சிலருக்கு வாலிப வயது பருவத்தில் இருக்கும். ஆனா மௌத் என்பது கண்டிப்பா எல்லாத்துக்கும் உண்டு. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ஸுல் ஜலாலி வல் இக்ராம். குல்லு மன் அலைஹா ஃபான். உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் எல்லா உயிரினங்களும் மரணிக்கக்கூடியதாக இருக்கிறது, அழியக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். அப்போ மௌத்தை நம்பித்தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த மௌத் ஆகிற நேரத்தில் யார் வந்து நிப்பா தெரியுங்களா? ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நிற்பாங்க. உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புல மலக்குமார்கள் கோடான கோடி மலக்குமார்கள் உண்டு. அதனுடைய எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. மலக்குமார்கள் எண்ணிக்கை யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இத்தனை கோடி அத்தனை கோடி சொல்லிட முடியுமா? எண்ணிக்கையில மலக்குமாருடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்த முடியாது. ஒரு செய்தியை சொல்லுவார்கள். காபத்துல்லாக்கு மேல 6வது வானத்துல, இந்த உலகத்துல காபத்துல்லாக்கு நேர ஒரு காபா, நம்ம ஹஜ்ஜுடைய பாடத்துல பயான்ல அதிகமா சொல்லி இருக்கோம். 6வது வானத்துல காபத்துல்லாக்கு நேர மேல 6வது வானத்துல மஸ்ஜிதுல் மஅமூர்னு ஒரு பள்ளிவாசல் உண்டு. பைத்துல் மஅமூர்னு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு தடவை உள்ளே செல்லக்கூடிய மலக்குமார்கள் 70,000 பேர். ஒரு தடவை உள்ளே போகக்கூடிய மலக்குமார்கள் 70,000 பேர். அதற்கடுத்து அவர் வெளியே வந்தாங்கன்னா மறுபடியும் உள்ள போக மாட்டாங்க, வேற மலக்கு தான் போவாங்க. அப்படி என்று சொன்னால் எத்தனை மலக்குமார்கள் எண்ணிக்கை தெரியுதா? தெரியாது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில், இந்த துன்யாவுடைய தஹஜ்ஜுத் நேரம் இருக்கா இல்லைங்க, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் நஹ்ருல் ஹயாத் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் தரும் ஓடையில அதிகாலை தஹஜ்ஜுடைய நேரத்தில் குளிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் குளிப்பார்கள்.
குளிக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 600 இறக்கைகள் உண்டு. சித்த மியத்தி அஜினகத்தின் என்று சொல்வார்கள். வலகு சித்த மியத்தின் அஜினிகா, 600 இறக்கைகள் அவர்களுக்கு உண்டு. அந்த 600 இறக்கையை கொண்டு அவர்கள் குளித்து முடித்து உதறுகிற பொழுது அது ரெக்கையிலிருந்து விழுகிற ஒவ்வொரு சொட்டிலிருந்தும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மலக்கை படைக்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த மலக்கள் எப்படி எல்லாம் படைக்கிறான்? ஒவ்வொரு நாளும் குளிக்கிறார்கள். குளிக்கிற பொழுது அந்த ரெக்கையிலிருந்து விழுகின்ற அந்த சொட்டு தண்ணீர் சொட்டிலிருந்து ஒவ்வொரு சொட்டிலிருந்து மலக்குமார் அல்லாஹ் தஆலா படைக்கிறான் என்று சொன்னால் மலக்குமார் எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. அந்த மலக்குமார் யாரோட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நம்ம கண்ணுக்கு நம்ம பார்த்திருக்கோம் மலக்குமார்கள் யாரா பார்த்திருக்கோமா? மலக்குமார் யாரா பார்த்தது உண்டா? யாரும் பார்த்தது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தலையில அவருடைய மடியிலே தலை வைத்து ரசூல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மடியில தலை வைத்து தூங்கி கொண்டிருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வருகிறார்கள். அந்த கணத்தை உணர்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். வஹியினுடைய அந்த வெயிட்டை தாங்க முடியாமல், கணத்தை தாங்க முடியாமல் துடிக்கிறார்கள். அன்னை அவர்கள் துடிக்கிறார்கள். அவர்கள் அந்த உணர்வு தெரியுது, வகி வருது தெரியுது. ஆனா வகியை கொண்டு வந்த மலக்கை பார்க்க முடிந்தது அவர்களால? மலக்கை அவரை பார்க்க முடியல. ரசூலுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். ரசூல் சொல்லப்பட தன்னுடைய மடியிலே தலை வைத்து தூக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வகி இறக்கப்படுகிறது. அந்த வகியை கொண்டு வருகின்ற அந்த வகியை உணர்கிறார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். ஆனா ரசூலுடைய கண்ணுக்கு மாத்திரம் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு தெரிகிறார்கள். அங்க பக்கத்தில் இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு. வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி ஒண்ணு உண்டு. முதல்ல ரசூலுல்லா ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களா இல்லைங்களா? முழு உருவத்தில் பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழு உருவத்தையும் முதல் அந்த வகையில பார்த்தாங்க. பார்த்த உடனே நடுநடுங்கி போனாங்க. நடுநடுங்கி போய் அங்க ஹிரா குகையில இருந்து வீட்டுக்கு வந்து ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், கடுமையான குளிராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு யா யுகல் முஸம்மில், போர்வை போர்த்திருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, நீங்க எழுந்திருங்கள், இரவில் நின்று வணங்குங்கள், கொஞ்ச நேரத்தை தவிர எங்கி நின்று வழங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முஸம்மில் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா ஜம்மிலூனி, என்னை போர்வை போர்த்துங்கள் சொன்னதால் அல்லாஹ் தஆலா அங்க ஒரு பெயர் வைக்கிறான், போர்வை போர்த்திருப்பவர்னு சொல்லி. இப்போ ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போர்வையை எடுத்து போத்திட்டாங்க. இப்ப கண் விழிச்சு பாக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருவம் முன்னாடி நிக்குது. அந்த உருவம் முன்னாடி நிக்குது. குகையில பார்த்த உருவம் வீட்டுக்குள்ள நிக்குது. இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அந்த உருவம் இன்னும் கண்ணு முன்னாடி நிக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க அப்படிங்கிறாங்க. நெருங்கி வந்தார்கள். இப்ப அந்த அந்த உருவம் தெரிகிறதா கேட்கிறாங்க. தெரிகிறது அப்படிங்கிறது. இப்ப தன்னுடைய தலையில போட்டிருந்த அந்த மக்கானா சொல்லுமா இல்லையா, நம்ம அந்த தலை முடி மறைக்கிறோமா இல்லைங்களா அந்த பெண்கள், அந்த துணியை அப்படியே திறக்குகிறார்கள். முடி தெரிகிறது. துணியை திறந்த உடனே முடி தெரிகிறது. இப்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த உருவம் இப்பவும் இருக்குதா, உங்களுக்கு முன்னாடி நிக்குதான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை ஹதீஜா என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்க வலிந்து கொள்ளுங்கள், நீங்க பயப்பட தேவையில்லை. அது ஷைத்தான் கிடையாது, அது மலக்கு தான். அது மலக்கு தான். எந்த வீட்டில ஒரு பெண்ணுடைய தலைமுடி வெளியே தெரிகிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். எனவே நீங்க பயப்பட வேண்டாம், அது ஒரு மலக்கு தான், நீங்க பயப்பட வேண்டாம், எதை நினைச்சு பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த வரலாற்று நிறைய செய்தி போனாலும் ஒரு 2 செய்தி நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு பொம்பளைங்க தலையை மறைக்காம எத்தனை பேர் தலையை திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ள இருக்கும்போது தலையை திறந்திருக்க ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியே போகும்போது கூட புர்கா போட்டுக்கிட்டு
அந்த சடையை தூக்கி புர்காக்கு மேல தொங்க விட்டுக்கிட்டு அந்த மக்கனா போட்டு பாதித்தால் மலைச்சி பறைக்காம வந்து தலை திறந்து விட்டு எத்தனை பொம்பளைங்க போயிட்டு நினைச்சு பாருங்க. அல்லாவுடைய மலக்குமார சாபம் இருக்கா இல்லையா? யோசிக்க வேண்டும். இந்த பயானை கேட்கிற பெண்கள் கவனமா இருக்கணும். தலையை திறக்க கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கணும். விஷயத்துக்கு வருவோம். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுக்கு தெரிந்த அந்த மலக்கு கதீஜா ரலியல்லாஹு கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படித்தானே? கதீஜா ரலியல்லாஹு கண்ணுக்கு தெரியவில்லை. அப்ப மலக்கை யாரும் பார்க்க முடியாது, மலக்குமார்ல யாரும் பார்க்க முடியாது என்பது நிதர்சனம். ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், ஒன்றை ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு மலக்கை பார்ப்போம். நம்ம கண்டிப்பா மலக்க பார்ப்போம். எப்ப தெரியுமா? மௌத்தாகிற நேரத்தில் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்ப்போம். அவர்களை பார்த்து தான் நமக்கு மரணமே. அவர்களை பார்க்காம நமக்கு மரணம் என்பது கிடையாது, மௌத் என்பது கிடையாது. இன்னொன்னை வழங்கிக் கொள்ளுங்கள். பல தடவை சொல்லப்பட்டதுதான். ஒவ்வொரு நாளும் மலக்குல் மௌத்தாகிய இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நம்மை ஒவ்வொரு நாள் 5 முறை பார்க்கிறார்கள். உங்களையும் சரி, என்னையும் சரி, உலகத்தில் ஒவ்வொரு மக்களையும் சரி, ஒவ்வொரு மனிதர்களையும் மலக்குல் மௌத் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனை 5 முறை பார்க்கிறார்கள். நம்ம எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு காலைல ஃபஜர்ல இருந்து இப்ப ஜும்மா வரைய ஒரு 12 மணியோட ஓடிச்சு. 12:01 ஆச்சு. காலையில ஃபஜர்ல இருந்து இப்போ 1 மணி வரை நம்மளை எத்தனை பார்த்திருப்பாங்க மட்டும் மனசுல வைங்க. இதை மட்டும் மனசுல வச்சா நம்ம தப்பு செய்ய என்ன வருமா? பாக்குற சும்மா பார்த்துட்டு போறாங்க. இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து சும்மா பார்த்துட்டு போறான் நிக்கிறோமா? இல்லை. இவனுக்கு தவணை வந்துருச்சா இல்லையான்னு பார்ப்பாங்க. இவருக்கு தவணை வந்து விட்டதா இல்லையான்னு பார்க்கிறாங்க. தன்னுடைய கையில உலகத்துடைய எல்லா மனிதனுடைய உயிரை கையில வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், தட்டில் வைக்கப்பட்ட இறைச்சி துண்டை தெளிச்சு தெளிச்சு எடுப்பதை போல இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒவ்வொரு மனிதன உயிரை அப்படி தெளிச்சு தெளிச்சு பார்க்கிறார்கள். நம்முடைய உயிரை பார்த்திருப்பாங்களா இல்லையா? நம்முடைய உயிரை பார்த்திருப்பாங்களா இல்லையா? நினைச்சு பாருங்க. அப்ப அதிலிருந்து நம்ம தப்பித்து வந்திருக்கிறோம். அதிலிருந்து நாம தப்பித்து வந்திருக்கிறோம். இதுவரை நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஹயாத்தோட இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன தவணை எழுதவில்லை. தவணை பிடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த மலக்குடைய கையில விரல்ல நம்முடைய உயிர் பட்டு பட்டு ஒவ்வொரு நாளும் பட்டு பட்டு வெளியே வருகிறது. மனிதனுக்கு உணர்வு வர வேண்டும். தவறு பண்ணிக்கிட்டு இருக்குமே, தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குமே, தடுமாறு இப்படி ஒரு ஆணவத்தோட நடக்கிறோமே, அகம்பாவமா நடக்கிறோமே, பொறுமை இழந்து நடக்கிறோமே, தொழுகை இல்லாம நடக்கிறோமே, வாய்மை இல்லாம நடக்கிறோமே, பிடிச்சி அல்லாத்தால இழுத்துட்டாமனா என்ன ஆகும்? அதுக்கடுத்து நம்ம பேச முடியுமா, எழுந்திருக்க முடியுமா, செயல்பட முடியுமா? தொழுகன்னு நினைச்சாலும் தொழுக முடியுமா? நினைச்சு பாருங்க. தொழுகன்னு நினைச்சிட்டோம்னா தொழுக முடியுமா? பாங்கு சத்தம் கேட்கும். ஜனாசா வீட்டுக்குள்ள போட்டிருப்பாங்க. பாங்கு சத்தம் பாங்கு சொல்லும் போது பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லும் போது அந்த ஜனாசம் சேர்ந்துதான் கேட்கும். தொழ முடியுமா? அதால அந்த ஜனாசை சொல்ல நினைக்க ஒளிச்சியை கொண்டு போங்கப்பான்னு சொல்ல நினைக்கும். சொல்ல முடியுமா? அதால அப்ப உயிர் அல்லாஹ் நம்ம கையில தந்திருக்கிற வரை, நம்ம கையில நம்மளுக்கு அந்த உயிர் இருக்கிற வரை, இந்த உடலோடு சேர்ந்து இருக்கிற வரை நம்ம திருந்தி வாழணும். வேற வழியே இல்லை. அருமையானவர்கள், அந்த மலக்கை கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த மலக்கை சந்திக்கிற பொழுது எப்படி சந்திக்கணும்? அந்த மலக்குடைய தோற்றம், இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தோற்றம் 2 விதமான தோற்றம் இருக்கும். இஸ்ராயேல் அவர்களுக்கு 2 விதமான தோற்றம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நான் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரை சந்திக்கணும் ஆசைப்படுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அவருடைய ஒரிஜினல் தோற்றத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். அது எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா?
இறை மறுப்பாளனை ரூஹு வாங்க போகும்போது எந்த தோற்றத்தில் வருவார்களோ, இறை மறுப்பாளனுக்கு உயிரை வாங்குகிற பொழுது எந்த தோற்றத்தில் அவர்கள் வருவார்களோ அதே தோற்றத்தை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சொன்னான். நபி, அந்த ஆசை உங்களுக்கு வேண்டாம். நபியே, அந்த ஆசை உங்களுக்கு வேண்டாம். இஸ்ராயலை பார்க்கணுமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், பார்க்கணுமா பாருங்க. ஆனா இறை மறுப்பாளனை உயிர் வாங்க வருகிற பொழுது அது ஒரு தோற்றத்தில் வருவார்கள், கொடுமையான கடுமையான தோற்றத்தில் வருவார்கள். அந்த தோற்றத்தை நீங்க பார்க்க வேண்டாம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, ஐயா அல்லாஹ், நான் அந்த தோற்றத்தை தான் பார்க்க ஆசைப்படுறேன், அந்த தோற்றத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஏன்னா நான் திருந்தி வாழணும். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரையும் அனுப்பி வச்சான். 3 பேரை அனுப்பி வச்சான். நீங்க ஆதம்கிட்ட போங்க. 3 பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து நிற்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்க மீகாயில், இவங்க இஸ்ராயில். இவங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இவங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்னை தானே பார்க்க நினைச்சீங்க, பாருங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு ரெக்கை மொத்தம் 4000 ரெக்கை உண்டு. எனக்கு மொத்தம் 4000 ரெக்கை உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கை தான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு 4000 ரெக்கைகள். 40,000 அஜ்னிஹா, 4000 ரெக்கைகள் அவர்களுக்கு உண்டு. என்னுடைய முகம் எனக்கு 2 உருவம் உண்டு. என்னுடைய தோற்றம் 2 வகையான தோற்றம். நல்லவர்களை, சீதேவிகளை, சாலிகளை, சுகதாக்களை, நபிமார்களை, ரசூல்மார்களை நான் உயிர் கைப்பற்றி வருகின்ற பொழுது என்னுடைய தோற்றம் வேறு விதமாக இருக்கும். பாவிகள், அழிச்சாட்டியம் பண்ணக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், இறை மறுப்பாளர்கள், இவர்களுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது என்னுடைய உடல் வேறு விதமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒரு ரெக்கை விரித்தார்கள். இந்த தோற்றத்தை பார்க்கத்தான் நீங்க ஆசைப்பட்டீர்கள். அல்லாஹ் கேட்டது இதுதானே, இறை மறுப்பாளனை ரூஹு கைப்பற்றுகின்ற பொழுது எந்த உருவத்தில் வருவீர்களோ அந்த உருவத்தை பார்க்கத்தானே ஆசைப்பட்டீர்கள். இப்போ நான் விரிக்கிறேன், இறை மறுப்பாளனை நான் உயிர் வாங்குகிற பொழுது இந்த ரெக்கை விரிப்பேன் என்று சொல்லி ஒரு ரெக்கை விரித்தார்கள். மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள். 1 வார காலம் அவர்கள் மயக்கத்தில் இருந்தார் என்று வரலாறு நம்ம படிக்கின்றோம். நினைச்சு பாருங்க, அந்த உருவத்தை நம்ம தாங்க முடியுமா, பார்க்க முடியுமா? பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குதா? ஆனா அந்த மலக்கை பார்க்காம நமக்கு மௌத் என்பது கிடையாது. அந்த மலக்க உலகத்தில் வேற எந்த மலக்கை நாம பார்க்க முடியாது. உலகத்தில் வேற எந்த மலக்கை நாம பார்க்க முடியாது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்த்து தான் ஆக வேண்டும். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி வருவார்கள் என்பதை நாம் தான் தீர்மானிக்க போகிறோம். எந்த உருவத்தில் வரணும்? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நல்லவர்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் உயிரை கைப்பற்ற வருகின்ற பொழுது எந்த கோலத்தில் வருவார்களோ அதே கோலம் நமக்கு வரணுமா என்பது நாம தான் தீர்மானிக்கணும். அதுக்கு நம்முடைய அமல்கள் காரண கருத்தா இருக்கு. தப்பிக்க முடியாது அருமையானவர்கள், தப்பிக்க முடியாது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். 3 நாட்கள் சக்கராத்துல 3 நாட்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். என்னைக்கு அவர்களுடைய ரூஹ் இந்த அவருடைய உடம்பை விட்டு கைப்பற்றப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சலாம் கேட்டு உள்ள வராங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லி ரசூல் பக்கத்தில் வந்து நிற்கிறார்கள். ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நேரம், அந்த நேரம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், வாசல்ல ஒருவர் நிற்கிறார். வேற யாரும் இல்ல, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் நிற்கிறாங்க. வாசல்ல ஒருவர் நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், நீங்க அனுமதி கொடுத்தால் உள்ள வருவதற்கு ஹலால். நீங்கள் அனுமதி கொடுத்தால் தான் உள்ள வருவதற்கு ஹலால். இல்லை என்று அவர் உங்களோட அனுமதி இல்லாம உள்ள வந்து அவருக்கு ஹராம். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம பல தடவை சொன்னதுதானே, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நமக்கு தவணை நிர்ணயிக்கப்பட்டு விட்டால்
எந்த நிலையில இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த வீட்டுல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் மௌத்து தான். பாவம் அவருக்கு போய் சேரட்டும், அவர் வீட்டுக்கு போய் சேரட்டுங்க. 3 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யறாரு, தாய் நாட்டுக்கு வராரு, மனைவி மக்களை பார்க்கட்டுமே, பார்த்த பிறகு அவர் ரூக வாங்கிடுவோமே யோசிப்பாங்களா? பிளைட்டை விட்டு கீழே இறங்கும் போது ரூக வாங்கப்படும் என்று சொன்னா வாங்கிடுவான், அல்லாஹ் வாங்கிடுவான். நேற்று முந்தான ஒரு செய்தி, வாலிப வயசு பையன் தான், அவன் ஃபேமிலி எல்லாம் என்ன செஞ்சாங்க, அபுதாபிக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு என்ன செய்யறாரு, அனுப்பிவிட்டு டாட்டா காட்டியிருக்காரு, ரூகுக்கு கொட்டி விட்டார் அல்லாஹ். அவங்க பிளைட்ல இருக்காங்க, அடுத்து இவர் என்னது மௌத்து. அல்லாஹ் அதில் அந்த இஸ்ராயல் தான் பார்க்க மாட்டாங்க. பல தடவை சொல்லப்பட்டதானே, தன் ஆசையாக என்ன செய்தார், மனசுல கோட்டை கட்டினான், தன்னுடைய மனைவியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கபில்த்து என்று சொன்னான். மனவரையில் உட்கார்ந்து கொண்டேன், கபில்த்து, நான் இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டேன், இத்தனை ரூபாய் மகருக்கு இந்த பெண்ணை நான் கபூல் செய்து கொண்டேன் என்று கரம் பற்றினான். தன்னுடைய வருங்கால மனைவியை கரம் பற்றி கொண்டு வீட்டுக்குள்ள வருகிற பொழுது அந்த நேரத்தில் அவனுக்கு மௌத் என்று சொன்னார். இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இப்போதான திருமணம் முடித்திருக்கிறார். இந்த பையன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு நம்ம அந்த ரூகை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்களா ஹஜ்ரத் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம்? இல்லை, அந்த இடத்துல ரூகை கைப்பற்றி விடுவார்கள். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையை அப்படியே தூக்குறாங்க. குழந்தை பிறந்து இறக்கணும் சொல்லி அல்லாஹ் நாடி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த இடத்துல ரூக கைப்பற்றி விடுவார்கள். ஹஜ்ரத் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாவம் பண்ணிய பார்க்க மாட்டார்கள். எந்த நிலையில இருக்கிறான் அவனோட நிலைமையை நினைச்சு பார்க்க மாட்டார்கள். வரலாற்று ஒரு செய்தி உண்டு, கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க? இந்த உலகத்துல மனிதனை படைப்பதற்கு ஒரு வரலாறு உண்டு. அல்லாஹு தஆலா முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி உலகத்தில் நாலாபுரத்திலிருந்து மண்ணை எடுத்து வர சொன்னார். முதல்ல அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற மலக்குமார்கள் ஒரு மலக்கை தான் போய் அழைத்து சொன்னான். ஒரு மலக்கு அழைத்து சொன்னான், நீங்க போங்க, உலகத்தில் நாலாபுரத்திலிருந்து மண்ணை எடுத்து வாருங்கள், நான் ஆதமை படைக்க போகிறேன் என்று சொன்னான். அரிசை சுமக்கக்கூடிய மலக்கில் ஒரு மலக்கு கீழே இறங்கி வந்து துன்யாவில் நாலாபுரத்திலிருந்து மண்ணை தேடி எடுக்க போகிற நேரத்தில் இந்த பூமி சொன்னது அவரிடத்திலே. அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய சக்தியை கொடுத்தான். யாருனாலும் பேசும், அல்லாஹ் நாடுனா பேச ஆரம்பிச்சுவாங்க இல்லைங்களா? இந்த மண்ணு சொன்னது, என்னை நீ எடுக்காதே, என்னை நீ எடுத்தால் என்னிலிருந்து மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைப்பான், படைத்தால் அதுல 2 விதமா அல்லாஹ் தஆலா பிரிப்பான், நல்லவர்கள் தீயவர்கள் என்று பிரிப்பான். அப்படி பிரிக்கிற பொழுது நல்லவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், தீயவருக்கு நரகத்தை கொடுப்பான். என்னில ஒரு பகுதி நரகத்துக்கு செல்வதை என்னால் ஜீரணிக்க முடியாது, அதனால நீ மண்ணை எடுக்காத என்று சொன்ன உடனே அந்த மலக்கு இந்த மண்ணு அழுதை கவனிச்சு ஓடி போயிட்டாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு மலக்கா இறங்கி 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 அந்த மண்ணு பூமி அழுத உடனேயே அது செஞ்சிட்டு மலக்குமார்கள் மண் எடுக்காம மேல போயிட்டாங்க. கடைசியா இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னான், நீ போய் மண் எடுத்துட்டு வா. இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர் மண்ணை எடுக்கும் போது அதே பூமி சொன்னது. நம்ம நினைச்சு பார்க்கணும், அதெல்லாம் பேசுமா? பூமி பேசுமா? கை பேசுமே? அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். கை பேசுனா சொல்ல நம்புவோமா? நம்முடைய கை பேசுன்னு சொன்னா நம்புவோமா? நம்முடைய கால் பேசுன்னு சொன்னா நம்புவோமா? இன்னைக்கு நமக்கு என்ன செய்யும்? அது ஒரு நக்கலா இருக்கலாம், அது ஒரு சிரிப்பா இருக்கலாம். என்னடா இப்படிலாமா பயானு, இது அறிவுக்கு ஒப்பாகவில்லையே நம்ம கேள்வி கேட்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். வாய்க்கு அல்லாஹ் தஆலா முத்திரை போட்டு விடுவான்.
வாய்க்கு முத்திரை போட்டு விட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த கார்களும் கரங்களும் அவனுக்கு சாட்சி எதிராக சாட்சி சொல்லும். ஒத்து கல்லி முன ஐதீக நம்மிடத்தில் பேசும் என்கிறான் அல்லாஹ். ஒத்து கல்லி முன ஐதீக தஷ்ஹது அர்ஜுலுகும், அவனுடைய கரங்களும் பேசும், அவனுடைய காலும் சாட்சி சொல்லும். இந்த காலுக்கும் இந்த கைக்கும் இந்த காலுக்கும் அல்லாஹ் தஆலா பேச சக்தியை கொடுப்பான். அவன் கேட்பான், நீ பேசுவியா? நீ பேசுவியா? கரமை நீ பேசுவியா? காலை நீ பேசுவியா? எப்படி பேசுவ? அந்தகனல்லாஹ் குல்லஷி அந்தக குல்லஷினா, உங்களை எது பேச வச்சா அதான் என்னையும் பேச வச்சான். உங்களை எது பேச வச்சானோ அவன் தான் என்னை பேச வச்சான் என்று கரங்களும் கால்களுக்கு சொல்லும். அப்ப இந்த பூமி சொன்னது விஷயத்துக்கு வருவோம். இந்த பூமி இஸ்ராயேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்கிட்ட மண்ணை எடுக்காத, மண்ணை எடுக்காத என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் இஸ்ராயேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா உனது வேண்டுகோளா எது என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் எனக்கு மேன்மையா தெரியுது என்று சொல்லி மண்ணை எடுத்துட்டு போனார்கள். அந்த மண் மூலமா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். அன்றையிலிருந்து இவர்களுக்கு ரூஹு வாங்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். தயவு தாட்சிணை இல்லாமல் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இஸ்ராயேல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த ரூஹை வாங்கக்கூடிய பாக்கியின் பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஒப்படைத்தான். அந்த இஸ்ராயேல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாசல்ல நிற்கிறார்கள். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாசல்ல நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வாசல்ல ஒருத்தர் நிக்கிறாங்க, வர சொல்லலாமா? நீங்க அனுமதி கொடுத்தா உள்ள வருவாங்க, நீங்க அனுமதித்தா உள்ள வருவாங்க. ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். இஸ்ராயேல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உள்ள வருகிறார்கள். உள்ள வந்த உடனே கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், துன்யாவில் நீங்க இன்னும் வாழ நினைத்தாலும் வாழ்ந்து கொள்ளலாம், துன்யாவில் நீங்க இன்னும் வாழ நினைத்தாலும் வாழ்ந்து கொள்ளலாம், அல்லது ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டாலும் உங்களுக்கு ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்றார்கள். ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதத்துக்கு பக்கத்தில் இஸ்ராயேல் ஸல்லல்லாஹு அலைஹி நின்று கொண்டு ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ராயேல் ரொம்ப கஷ்டமா இருக்குதா, ரொம்ப கஷ்டமா இருக்குதா ரூஹை கைப்பற்றது, நல்ல விளைக்கணும், ரொம்ப சிரமமா இருக்கு, இப்படித்தான் என்னுடைய உம்மத்து மாவட்ட ரூஹை கைப்பற்றுவீங்களோ? அந்த கடுமையான நிலையிலும் கூட நம்மை நினைத்து பார்த்திருக்கார் பார்த்தீங்களா? ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இக்கட்டான நிலையிலும் நம்மை நினைத்து பார்த்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா? ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது இந்த வலி வலிக்குதா, இப்படித்தான் என்னுடைய உம்மத்துக்கும் இருக்குமா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்தி சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அந்த வேதனை 70 மடங்காக குறைக்கப்பட்டு, ரூஹை வாங்குகிற பொழுது வேதனை உண்டு, அந்த வேதனையிலிருந்து 70 மடங்கு குறைக்கப்பட்டு உங்களுக்கு ரூஹு வாங்கப்படுகிறது. உங்களுடைய உம்மத்தில் யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு 70 மடங்கு மேல இருந்தால் தொடங்கப்பட்டு அவருடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி வேதனை கொடுக்கிற நிலையில் தான் ரூஹு கைப்பற்றப்படும் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் என்ன தவறு செய்தால் மன்னித்து விட்டு அந்த பாவத்தை எல்லாம் என்னிடத்தில் போட்டு என்னிடத்திலிருந்து ரூஹை கைப்பற்றுங்கள் என்றார்கள். நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலே அந்த ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த வேதனையை தாங்க முடியவில்லைன்னு சொன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம் நினைச்சு பாருங்க. அந்த அச்ச உணர்வு நமக்கு இல்லையே. நாமளும் இந்த ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறைய போறோம். நமக்கு முன்னால் இஸ்ராயேல் வந்து நிற்பாங்க, பெருவரில் இருந்து ரூஹை கைப்பற்றுவாங்க. கைப்பற்றுகின்ற பொழுது கடுமையான வேதனை இருக்கும் என்பது நமக்கு ஏன் அந்த உடம்புல நம்ம உள்ளத்தை தைக்கல, நமக்கு அந்த பாடத்தை ஏற்படுத்தல. இதுக்கு பிறகா நாம வந்து தொழுகை நேமா தொழணும் அந்த எண்ணத்தை நமக்கு உருவாக்கல. ஏன் பள்ளிக்கு வரணுங்கிற எண்ணம் நமக்கு வரல? நினைச்சு பாருங்க. தப்பிச்சிட முடியுமா? இஸ்ராயேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தப்பிச்சிட முடியுமா? நம்மால ஒரு காலம் தப்பிக்க முடியாது.
இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருந்து ஒரு காலம் தப்பிக்க முடியாது. ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள். எல்லாத்தையும் ரூஹ கைப்பற்றிய இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கடைசி நேரத்தில் அவர்களுடைய ரூஹை கைப்பற்ற சொல்வான் அல்லாஹ். எல்லாத்தையும் மௌத்தாக்கிட்டாங்கல்ல, உலகமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அல்லாஹ் கேள்வி கேட்பான், ரூஹை வாங்குவது எவ்வளவு சிரமம் என்பதற்காண்டி சொல்ல வருகின்றேன். எல்லாத்தையும் அழிச்சு முடிச்ச உலகமே அழிஞ்ச பிறகு மஹ்ஷர் மைதான் நடக்கிற நேரத்தில், கியாமத்தினால் சமீபக நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த மலக்கை பார்த்து கேட்பான், இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து, இன்னும் யார் பாக்கி இருக்கிறார்கள், இன்னும் யார் பாக்கி? அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ், முக்கியமான 4 மலக்குமார்களும் உன்னுடைய அரிசியை சுமக்கக்கூடிய 4 மலக்குமார்களும் 8 மலக்குமார்களை தவிர வேற யாரும் கிடையாது, எல்லாரும் மௌத்தாகிட்டாங்க, எல்லாம் அடிந்து போனார்கள். அல்லாஹ் சொல்லுவார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்றுங்கள். அந்த கட்டம் வந்துடும். இப்போ அல்லாஹ் கேப்ப, மீதி யார் இருக்கா? 4 பேர். யார்? உன்னுடைய அரிசியை சுமக்கக்கூடிய 4 மலக்குமார்கள், அரிசியை சுமக்கக்கூடிய 4 மலக்குமார்கள் பாக்கி. அவர்கள் ரூஹை கைப்பற்று என்று சொல்வான் அல்லாஹ். அவர்கள் ரூஹை கைப்பற்று என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுதுதான் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு விளங்குவார்கள், அடுத்து நாம தான். அதுவரை நினைச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் முதற்கொண்டு கியாமத்து நாள் வரை பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ரூஹை பட்டு பட்டு என்று உருவி கொண்டிருந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அடுத்து ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது என்ன வேதனை இருக்கும் என்பதை உணரக்கூடிய நிலைமை அவனுக்கு கடைசி நேரத்தில் 4 மலக்குமார்கள் ரூஹை கைப்பற்றிய பிறகு அடுத்து நம்முடைய ரூஹ் தான் கைப்பற்றப்படும் என்பதை விளங்கிய ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுவார், இப்ப யாரு பாக்கி? யா அல்லாஹ், நானும் நீயும் தான் பாக்கி, நானும் நீயும் தான் பாக்கி. உன்னோட ரூஹை நீயே வாங்கிக்க, உன்னோட ரூஹை நீயே வாங்கிக்க. வானத்துக்கு மத்தியில இருந்து கொண்டு, துன்யாக்கு வானத்துக்கு மத்தியில இருந்து கொண்டு தன்னுடைய ரூஹை தானே வாங்குகிற பொழுது அவர்கள் கத்துவார்களாம். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு கத்துவார்கள். நல்லவர்கள், சாலிஹீன்கள், எத்தனையவர்களுடைய ரூஹை நான் கைப்பற்றி விட்டேனே, அவர்கள்லாம் என்ன வேதனை பெற்றிருப்பார்கள், அவர்கள்லாம் என்ன வேதனை பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய ரூஹை அவர்களை கைப்பற்றுகின்ற பொழுது கத்துவார்கள். கத்துகின்ற பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது, தனக்குத்தானே ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது அவர்கள் கத்துகிற பொழுது, இந்த துன்யாவில் மனிதர்கள் இருந்தால், கற்பனை செய்து கொள்ளுங்கள், இந்த துன்யாவில் மனிதர்கள் இருந்தால், மற்ற உயிரினங்கள் இருந்தால் அவருடைய சத்தத்தில் மௌத்தாய் விடுவார்கள் என்றார்கள் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரூஹை வாங்குறது எவ்வளவு கொடுமையானது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ரூஹை ஒருவரிடமிருந்து கைப்பற்றுகின்ற பொழுது அந்த மௌத்தான மனிதர் எவ்வளவு வேதனை பற்றிருப்பார் என்பது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடமிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றால் அந்த ரூஹு நம்மள்ட்ட இருந்து லேசான முறையில் பிரிக்கணும். யாரும் தப்பிக்க முடியுமா? யாரும் தப்பிக்க முடியாது. மௌத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இஸ்ராயேல்ல வந்தாலும் போக சொல்லிட முடியுமா? ஒரு காலம் போக சொல்லிட முடியாது. அப்ப அந்த இஸ்ராயலை நாம வரவேற்கணும். அந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வரவேற்கணும். அது இன்முகத்தோட வரவேற்க வேண்டும். அவர்கள் இன்முகத்தோடு நம்மிடத்தில் வர வேண்டும். அவள் நம்மிடத்தில் ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது லேசான முறையில் வலி இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா கைப்பற்ற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தவறு நாம திருந்த வேண்டும். என்னென்ன நற்காரியங்கள்லாம் நாம உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ அந்த நற்காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக தொழுகையை நாம் நேமமாக தொழ வேண்டும். இன்னபல கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜும்மா நமக்கு சொல்லித் தருகின்ற மேலான பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.